1998 ஜூலை 18 எத்தராஜ் கல்லூரியில பிபிஎம் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய சரிகா ஷா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு வரும்பொழுது 9 பேர் கொண்ட கும்பலால ஈவ் டீசிங் செய்யப்படுறாங்க. அந்த 9 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாட்டர் பாக்கெட்ல இருந்து தண்ணியை தெளிக்கிறது, ஷாலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான ஈவ் டீசிங் வேலை எல்லாம் பண்றாங்க. அதுல ஒரு நபர் என்ன பண்றாரு, சரிகா ஷா மேலேயே போய் விழுறாரு. அதனால தடுமாறி கீழே விழுந்த சரிகா ஷாவோட பின்மண்டையில பயங்கரமா அடிபடுது. உடனே எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜூலை 18ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுடைய பிறந்த நாளான ஜூலை 24 சரிகா ஷா உயிரிழக்கிறாங்க. நடுவுல அவங்க கோமா ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு அவங்களோட 20வது பிறந்த நாளான ஜூலை 24 அன்னைக்கு சரிகா ஷா உயிரிழக்கிறாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிற எந்த விவரமும் யாருக்கும் தெரியாததுனால குற்றவாளிகளை கைது பண்ணுங்கன்னு பல்வேறு தரப்பினரும் தன்னெழுச்சியா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் ஏன்னா அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுவும் 20 வயதே ஆன ஒரு இளம்பெண். அப்போ காவல்துறையினருக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அன்னைக்கு சிட்டி கமிஷனரா இருந்தவர் திரு காளிமுத்து அவர்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அன்னைக்கு இல்ல. சோ குற்றவாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவுது. அப்புறம் ஒரு வழியா 9 பேரையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த 9 பேரையும் எந்த ஆக்டின் கீழே கைது பண்றது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு கொலையும் கிடையாது, இது ஒரு ஈவ் டீசிங். இந்த ஆக்ட்ல அந்த 9 பேரையும் கைது பண்ணணும். சோ எல்லாரும் தடுமாறி நிற்கும் பொழுது அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1998 ஜூலை 30ஆம் தேதி உடனடியா சட்டப்பேரவையை கூட்டாரு. தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆக்ட் 1998 முதல் முறையா தமிழ்நாட்டுல இயற்றப்படுது. இந்தியாவிலேயே முதல் முறையா ஈவ் டீசிங்காக ஒரு சட்டம் இயற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.